இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கும் பிரச்சனையா அமைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஏ இமேஜஸ் ஆகட்டும், ஏ வீடியோஸ் ஆகட்டும், மாவுட் இமேஜஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலையும் நிறைய வெப்சைட்ஸ்லயும் வந்து உலா வந்துட்டு நேற்றைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற டேட் 11ஆம் தேதி 10ஆம் தேதி நைட் 11 or 12 அப்படின்னு நினைக்கிறேன். நான் சின்மை அவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ ஒன்று வந்து அதோட அட்டாச். அதுல அவங்களுடைய மாஃப்ட் இமேஜ் வந்து யாரோ ஷேர் பண்ணி அவங்கள ஹராஸ் பண்ணி, அதுக்கு நானும் ஒரு ரீட்வீட் பண்ணி ஒரு ரீகோட் பண்ணி, ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாஃப்ட் இமேஜஸ், ஏஐ இமேஜஸ், ஏஐ வீடியோஸ் வந்து பெண்களுக்கு, செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் என்ன விதமான பிரச்சனைகள் கொடுக்குது, இது ஏன் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய சம்பவத்துல நம்ம வந்து பேசியிருக்கோம். பட் இது இன்னும் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஸோ இதை பத்தி தான் நம்ம பேசுவோம். நான் உங்க ஹரிஷ் கூட வரேன். வணக்கம் ஹரிஷ். நீ சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். இந்த 99.9 எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் 10% எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். பல பேர், சில பேர் வந்துட்டு அத ஒரு பெருமைக்காக வந்துட்டு வெளியில சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு அதோட வலிய அனுபவிச்சதுனால வந்துட்டு வெளியில சொல்றாங்க. பல பேர் வந்துட்டு இது சொன்னா நம்மளுக்கு அசிங்கம், நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கம், நம்ம பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோர்வைகள் கொண்டு போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், நான் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மார்பிங்ன்றது வந்துட்டு எல்லாரும் பண்றாங்க அப்படி. ஏன்னா அவனுக்கு தைரியம் கிடையாது, அவனுக்கு அந்த என்ன சொல்ற ஆண்மையற்றவன் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு தைரியம் இல்லாத ஒருத்தன் ஏதோ ரகசியமா ஒரு விஷயத்த பண்றப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டான்றத தோணும். ஏன்னா ஆரம்பத்துல நானும் குதிச்சேன், இந்த மாதிரி பண்றானுங்க, இந்த மாதிரி பண்றானுங்கன்னுட்டு நானும் குதிச்சேன். நானும் அதுல பாதிக்கப்பட்ட ஆளுன்றத நான் சொல்லிக்கிறேன். நான் இன்னைக்கு சின்மையே அந்த போட்டோ போட்டிருக்காங்க, அவங்களோட போட்டோ இந்த மாதிரி மார்பிங் பண்ணது போட்டு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இட் வாஸ் இன் தெலுங்கு ஆக்சுவலி. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, நாட் ஓன்லி சின்மயி, எவ்ரி ஒன் ஆஃப் ஃபேஸிங் இட் அப்படின்றதுதான். இப்ப நம்ம ஒரு 10 daysக்கு பிஃபோர் நீ சொன்ன மாதிரி கீர்த்தி சுரேஷ் பத்தி பேசினோம். நான் என்ன சொல்றேனாக்கா, சாதாரணமா ட்விட்டர் ஹேண்ட்லிங் வச்சிருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நான் வந்துட்டு அரசியல் பேசுறேன். நான் அரசியல் பேசுறேன்னா, இப்போ நான் அரசியல் பேசுறேன்னா நான் அரசியல் மட்டும் தான் பேசுறேன். இந்த கட்சிக்காக, அந்த கொள்கைக்காக எல்லாம் நான் அரசியல் பேசல. இதை நான் தெளிவா எல்லா இடத்துலயும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். நான் எந்த கட்சியும் இல்ல, எந்த கொள்கையும் எனக்கு கிடையாது. இந்த 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 கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்றத சொல்றது கூட அந்தந்த கட்சிக்காரங்களுக்கே வந்துட்டு கொள்கைன்னா என்னன்னு தெரியாம தான் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கன்றத நான் சொல்றேன். சோ எனக்கு வந்துட்டு அவங்களோட கொள்கைகள் எல்லாம் உடன்பாடு கிடையாது. நீ கொண்டு வர ஒரு பில், அது வந்துட்டு நீ அக்னாலேஜ் பண்ணிருக்கிற ஒரு பில் வந்துட்டு எனக்கு பிடிச்சு போயிருந்தாக்கா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான். இங்க நான் என்னோட ஸ்டாண்ட், பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். நான் எல்லா கட்சி சார்பிலையும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் எல்லா கட்சி ஆட்களோடையும் இப்ப நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னா, நான் இப்போ இங்க உட்கார்ந்துட்டு ஒரு டிஎம்கேக்கு ஃபேவராவோ ஏடிஎம்கேக்கு ஃபேவராவோ எல்லாம் நான் எடுக்க முடியாது. உன்னோட கருத்து என்ன? இப்ப ஹரிஷ் கிட்ட வந்துட்டு நான் ஒரு கொஸ்டின் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஹரிஷ், நீ எப்படி பாக்குற? உன்னோட பார்வையை தான் நான் கேட்கிறேன். உன்னோட பார்வை வந்துட்டு நீ ஏற்கனவே நீ வந்துட்டு உன் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது, இப்போ உன் ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு நான் அதை வேணா அட்ரஸ் பண்ணலாம். நீ அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறியன்றது அதை வேணா அட்ரஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்துட்டு நம்மளோட இது வந்துட்டு இன்னொருத்தர் கெஸ்ட் மேல திணிக்க கூடாதுன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். சோ அந்த மாதிரி பேசினா கூட, இப்போ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துல, இப்போ நான் ஒரு இடத்துல நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றேனாக்கா அந்த ஏடிஎம்கே பீப்புள் அட்டாக் பண்றாங்க. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னா டிஎம்கே பீப்புள் அட்டாக் பண்றாங்க. ஐ பர்சனலி என்ன சொல்றது, அந்த அளவுக்கு எனக்கு வலிகளும் வேதனைகளும் கொடுத்தது இந்த மார்பிங் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் நிறைய அழுதுருக்கேன், ஹரிஷ் கிட்டே அழுதுருக்கேன். என்ன ஹரிஷ் இப்படி பண்றாங்க? சோ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கருத்து, இதுல வந்துட்டு கருத்தை எதிர்த்து ஒரு பதில் சொல்றதுக்கோ இல்ல என் முன்னாடி நேரா நின்னு வந்துட்டு ஒரு கருத்து சொல்றதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லாத ஆண்மையற்றவன் தான் நான் பாக்குறேன். சோ ஒரு சைக்கோத்தனம் அது அப்படின்றதுதான். இப்ப இந்த சீரியல் கில்லர் எல்லாம் பாக்குறப்போ அவன் யாரு என்னன்னு தெரியாது. ஆனா அவனுக்கு வந்துட்டு என்னைக்கோ ஒரு பொண்ணு அந்த முகத்துல எச்சு துப்பிருப்பா, அதை வச்சுட்டு அழகா இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்துட்டு சாவடிச்சுட்டு இருப்பான். அது ஒரு சீரியல் கில்லர் மாதிரி போகும் அது. சோ அந்த மாதிரி தான் இந்த சைக்கோத்தனத்தை நான் பாக்குறேனே தவிர, பெண்கள் கிட்ட நீங்க வேற என்ன பாக்குறீங்க? த சேம் ஆர்கன்,
உங்க அம்மாட்ட என்ன இருக்கும், உன் வைஃப் கிட்ட என்ன இருக்கும், உன் அக்கா தங்க கிட்ட என்ன இருக்கும், the same organ we are having. and என்ன சொல்றது, நாங்க பால் கொடுக்கறது எங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மேட்டர். அது அவ்வளவுதான் ஒரு வித்தியாசம் கொடுக்குதே தவிர என்னன்றது எனக்கு தெரியல. இதுல லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாங்க, இந்த பெண்களை இதுதான் அட்டாக் பண்றானுங்க அப்படின்றப்போ ஒரு ஒரு கட்டத்துல நாமெல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை காட்டிட்டு ஒலாத்த ஆரம்பிச்சிடணும். இதுதான்டா எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒலாத்த ஆரம்பிச்சிடணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்பயும் அவனுங்க அடங்க மாட்டாங்க. என்ன சொல்றது, மூடி வச்சு இருக்கிறப்பதான் வந்துட்டு அது என்ன என்ன என்னன்றத ஒரு ஆவல் அவனுங்களுக்கு வருதே தவிர, நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதுல, மானபங்கம் படுத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு இன்பம் கிடைக்க போகுதுன்றத நான் கேக்குறேன். நான் உங்க வீட்டுல பண்ண, உங்க அம்மாவோட போட்டோ எடுத்து வச்சு பண்ணு, யாரும் கேட்க போறது இல்ல. கேட்டா உங்க அப்பா தான் கேட்கணும். அம்மாவோட போட்டோ எடுத்து வச்சு பண்ணு. உனக்கு தைரியம் இருந்தா நீ பண்ண, உனக்கு அது தப்பு இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா நீ பண்ண அந்த வேலையை. எவனாலும் பண்ண முடியாதது. சரி, ஒரு ஹீரோயின்ல முடியாதுன்றீங்க. நான் சோசியல் மீடியால பாக்குறதெல்லாம் கூட சொந்த ஃபேமிலியே பாஸ் பண்ணி பண்ற எல்லாம் நான் பாக்குறேன். இந்த 3 இடத்துல நான் ஒரு கமெண்ட்டும் நான் போட்டிருந்தேன். நான் இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா ட்விட்டர்ல இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ட்வீட் போட்டுச்சேன். நான் அப்போ அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோட, சித்தியோட எல்லாம் வந்து இந்த மாதிரி அது ஒரு ஃபேஷனா அவங்க பாக்குறாங்க. நிறைய இமேஜஸ், போட்டோஸ், லீக்டு இமேஜஸே போடுறாங்க, லீக்டு வீடியோஸே வந்து சேல்ஸ் பண்றாங்க. எனக்கு அது புரியல. நிறைய சேல்ஸ் எதுல போகுது அப்படின்னா டெலிகிராம்ல ஒரு வீடியோ 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு சேல்ஸ் போடுறான். நீ சேல்ஸ் போடுற அளவுக்கு எனக்கு புரியல. சொந்த வீட்டுல இருக்கிறவங்கள நீ வந்து ஸ்பை கேம் வச்சு நீ வீடியோ எடுத்து அதை சேல்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு புரியல. இது எங்க போயிட்டு இருக்கானுங்க, என்ன ஐடியால இருக்கானுங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, அது வாங்குறவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் பாரு, அதுதான் எனக்கு புரியல. வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனாலதான் இவன் விக்கிறான், இவனுக்கு அந்த தாட் வருது. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஏதாவது வெப்சைட்ல தூக்கி போட்டுறாங்க. அந்த வெப்சைட்ல இருந்து நீ எத்தனை பேர் எவ்வளவு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் எல்லா வெப்சைட்லயும் இருக்கு. ஒரு சில வெப்சைட்ஸ் தான் வந்து இப்போ ட்விட்டர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக்ல நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த லிங்கை காப்பி பண்ணி வேற ஒரு டவுன்லோடிங் சைட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த லிங்கை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ண முடியாத ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பான்சிக்ஸ் தூக்கி போடுறாங்க டக்குன்னு. நிறைய வீடியோஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தேன். ஒரு பொண்ணு என்னை வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது அந்த பையன்கிட்ட. அவன் வந்து அதை வந்து பொருட்படுத்தாம வீடியோ எடுக்கிறான். நான் அதை ரிப்போர்ட் பண்ணேன், ட்விட்டருக்கு ரிப்போர்ட் பண்ணேன். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ மேல ஆக்ஷன் எடுக்கும். கடைசியில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணி விட்டு, அந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணது வரைக்கும் அக்கௌண்ட் ரிப்போர்ட் பண்ணேன். எல்லாமே வந்து அடல்ட் கண்டென்ட்ஸ், நிறைய பேரை ஹராஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறத ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு. அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுது. அதனால என்ன 10 பைசா பிரயோஜனம் இருக்கு? அவன் இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறான். அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுங்கன்றதான் கேக்குறேன். இப்ப என்னோட மார்பிங் பிக்சர் வந்தப்ப கூட நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தோம். என்ன ஆச்சு? இழுத்தடிச்சு நம்ம போய் ஃபாலோ பண்ணது மட்டும் தான் அங்க, நம்ம வேலை வெட்டிய விட்டுட்டு நம்ம போய் ஃபாலோ பண்ணது தான் அங்க பெரிய விஷயமா இருந்ததே தவிர ரிசல்ட் எதுவுமே கிடையாது. இவங்க என்னன்றாங்க, இதை விட பெரிய கேஸுங்கெல்லாம் எங்களுக்கு இருக்கு, இது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே இந்த காரணத்தை சொல்லிட்டு போனாக்கா பெண்கள் எங்க போவாங்கன்றது தெரியல. ஸ்டேஷன்ஸ்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகுது. பட் என்னன்னா, இதனால என்ன லாபம்னு யோசிக்கிறான். இதனால வந்து என்ன லாபம் இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு திருட்டு கேஸ் வருதுன்னா, திருட்டு கேஸ்ல ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அதோட ஒரு ஷேர் சில பேர் கிடைக்குது. ஃபண்ட் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபண்டை ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு ஷேர் கிடைக்கும். அந்த மாதிரியும் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பல கேசஸ் வந்து ஆக்ஷன் எடுக்காமே இருக்காங்க. யாராவது ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர், யாராவது ஒருத்தர் 1-2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அதில் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது, அவங்க தான் வந்து மூவ் பண்றது. ஒன்னால ஒரு ஃபண்ட் ரெக்கவரி கேஸ் தான் மதுரையில ஓடிட்டு இருந்தது, சைபர் கிரைம்ல ஓடிட்டு இருந்தது. அந்த சைபர் கிரைம் ஏசி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு, அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனோம்னா நானும் அந்த கேஸ்ல ஒரு இன்வால்வ்டா இருந்தேன். நானும் அந்த கேஸ்ல ஒரு பார்ட்டியா இன்வால்வ்டா இருந்தேன். என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம டெல்லிக்கு போவோம், டிக்கெட்லாம் போடுங்க, டெல்லிக்கு போய் நம்ம வந்து யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணி ஃபண்டை ரெக்கவர் பண்ணலாம்னா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் இதெல்லாம் சொல்ல அடுத்த 1 வீக்ல அவரை தூக்கி வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டு அடுத்து வந்த ஏசி அந்த கேஸ் ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவுதான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிதான். ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, அவர் ஒரு எஃப்ஐஆர் போடுவாரு,
அப்புறம் பார்த்தாக்க ஒரு வாரத்துல அவரை தூக்கி வேற இதுல போட்டாக்க அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் வரப்ப என்ன ஆகுதுன்னா இத ஒரு எம்எஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த எஃப்ஐஆர். சோ என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன் நானு. என்ன சொல்றது, நாங்க வந்துட்டு போலீஸையும் சட்டத்தையும் நம்புற ஆட்கள். இப்ப எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் இந்த மார்பிங். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு கொண்டு போய் விட போகுதுன்றது எனக்கு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இப்ப இருக்கு. எனக்கு வந்து அந்த ஐடிஸுங்க எல்லாம் சொல்றேன். ஒரு ஐடி ஒரு ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து எங்க பக்கத்து வீட்டு லேடி எல்லாமே வந்துட்டு வயசானவங்க தான், மீன்ஸ் ஒரு 40+ இருக்கிறவங்கள மட்டும் தான் எடுக்கிறான். எங்க பக்கத்து வீட்டு லேடி எதிர் வீட்டு லேடின்னுட்டுன்னா அவங்க அந்த துணி காய போடுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் தெரியாம வீடியோ எடுத்துட்டு அது அதுல போட்டிருக்கா. அதை பாக்குறதுக்கும் மக்கள் இருக்காங்க, அது கமெண்ட் பண்றதுக்கும் மக்கள் இருக்காங்கன்றப்போ என்ன ஒரு கிரூரமான ஒரு வக்கரமான ஒரு புத்தி இவங்களுக்கெல்லாம் இருக்குன்றது எனக்கு சொல்ல தெரியல. நம்ம காலையில எந்திரிச்சா ஆபீஸ்க்கு போறதுல அதுக்கு டிராவலிங்கு, அதுக்கு என்ன சொல்றது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன சமைக்கணும்ன்றது பாக்குறதுல இருந்து நம்ம போயிட்டு வீட்டுக்கு நைட்டு வந்தோம்னா நாளைக்கு என்ன பண்ணணும்னு இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு படுக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு நாம இன்னைக்கு இருக்கோம். ஆனா இவ்வளோ ஒரு டைமே கிடைக்காத ஒரு இந்த ஒரு சூழல்ல வந்துட்டு இவனுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குது அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனுங்களுக்கு பணம் எங்க வருது, சாப்பாடு எப்படி வருது, தூக்கம் முதல் எப்படி வருதுன்றது எங்களுக்கு சத்தியமா புரியல. இந்த மார்பிங்னால நீங்க என்ன கெயின் பண்றீங்க அப்படி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பவர் இருக்கணும். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, தலை சரியில்லை, தலை இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா அழகா இருக்கும் அப்படின்னப்ப நீ மார்பிங் பண்ணிட்டு அந்த பொண்ணோட தலையை அழகா பெருசு பண்ணி அந்த பொண்ணை கொஞ்சம் அழகா வெளியில கொண்டு வந்தனாக்கா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நீ பண்ற வக்ர புத்திக்கு அதுல உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கே தெரியும். அது வந்துட்டு இது கிடையாது, ஃபேக்ட் கிடையாது, ஒரிஜினல் கிடையாதுன்றது உனக்கே தெரியும். அப்படி மார்பிங் பண்ணி ஒரு பொண்ணை நியூடா பாக்குறதுல உனக்கு என்னடா ஒரு அல்ப ஆசை அப்படின்றதுதான். சோ யூஆர் நாட் ஃபிட் டு கெட் மேரிட்ன்றதா நாங்க அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்றதுதான் கேள்வி. இல்லைனாக்கா ஒரு என்ன அன்சாட்டிஸ்ஃபைடு மேரேஜ் நீ வந்துட்டு இது பண்ணிருக்கியா, மேரேஜ் இதுல இருந்து வெளியில வராம இருக்கியா, இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்றது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் பேசினாக்கா நல்லா இருக்கும். எல்லா லேடிஸையும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மார்பிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, ஒரு டெவலப்டு ஒரு அப்டேட்டட் ஃபேமிலியா இருந்தாக்கா அவங்களுக்கு புரியும் இந்த மார்பிங் அது இதுன்னு. இன்னும் வந்துட்டு அப்டேட் ஆகாம இருக்கிற ஃபேமிலிங்கெல்லாம் ஐயோ நம்ம பொண்ணுது போட்டோ இப்படி வந்துருச்சே, நம்ம மருமகளோட போட்டோ இப்படி வந்திருக்கே அப்படின்றப்போ வந்துட்டு அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்கன்னா. சின்மைக்கு வந்து ரீகோட் பண்ணியிருந்த விஷயம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்ததை ரீகோட். ஷீ இஸ் மேரிட். அவங்க ஹஸ்பண்டுக்கு யாரோ ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சைட்ல வந்து இந்த பிக் வந்திருக்கு அப்படின்னா அந்த அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா மேரிடு. ஷீ ஹேஸ் அ கிட். அந்த குழந்தைக்கு ஒரு அந்த 2 வருஷம் நடந்து 5 வயசு 6 வயசு நம்ம தான் இருக்கும். நாங்க காலேஜ்ல ஒன்னா ஆடியோ லேர்னிங் ஒன்னா. ஸோ இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு என்ன சொல்றது சூசைட் அட்டம் பண்ணி கையை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு தனியும் ஒரு கேஸ். இந்த கேஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சூசைட் அட்டம் பண்ணதுக்கு தனி கேஸ், அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா இது பார்க்கலாம் சார்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. தென் நான் கூப்பிட்டு பேசினேன். யூ ஆர் நாட் இன் தட் ஃபோட்டோ. உன் ஃபேஸை வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். யூ நோ ஹூ யூ ஆர். உன்னோட பாடி பிசிக் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நான் இல்லை நீ ப்ரூவ் பண்ற அவசியமே இல்லை. அவன் அப்படி பண்ணிட்டு போறான்னு போட்டு விட்டு தொலை. இதுக்காகலாம் உட்காந்துட்டு என் லைஃப் போச்சு, என் மானம் போச்சு மாதிரியே ஒன்ன நியூடா எவனா போட்டோ எடுத்தானா கிடையாது. அதோட விட்டு தேவையில்லாம நீயும் உன்னை வந்து வருத்திக்கிட்டு உன் ஃபேமிலியும் வருத்திட்டு இருக்காத. அந்த குழந்தை ஒண்ணு இருக்கு, அதுக்காக நீ கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து மூவ் ஆன் ஆக. இதெல்லாம் தேவையில்லை. அவன் பண்ணிட்டு போறானா போட்டு விட்டு தொலைன்னு. நவ் ஷீ இஸ் ஓகே. 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ மகாராஷ்டிரா இருக்காங்க. நான் சர்வே போற டைம்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் மகாராஷ்டிரால இருக்காங்க இப்போ. ஷீஸ் லிவிங் ஹாப்பி லைஃப். பட் இது வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, சொல்லி புரிய வைக்க முடியாத இடத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா கிராமத்துல நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ஒரு லேடி வந்து கார்ல போகும்போது நியூடா போயிருக்காங்க. அங்க இருக்க ராஜஸ்தான்ல நடந்தது, ரொம்ப வைரலா போச்சு. அந்த டெலிவிஷன் சேனல்ஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருந்தது. ராஜஸ்தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. ரோட்ல போற ஒரு வயசான ஒருத்தரை கூப்பிட்டு
யூ வாண்ட் டு ப்ரெஸ் மை இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ட்ரை பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணல, அதை பிளர் பண்ணிடுச்சு. அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆயிடுச்சு. இப்ப அந்த அவரை ஊர்ல எவனும் மதிக்கிறது மதிக்க மாட்டேன். அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தலையிட்டு யார் என்னன்னு பார்த்து இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இது நிறைய நடக்குது. இது வந்து ஸ்டாப் பண்றது எங்க ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு புரியல. வந்து ஆகட்டும், இந்த மார்க் இமேஜஸ் வந்து கொடுக்குற வெப்சைட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாலிசி தேவை. பாலிசி இல்லாம இதை வந்து பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும், ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ கிராக்லயே நான் பாக்குறேன், கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க சொல்லி 2வது நாள் கிராக்ல இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து யாரோ கிரியேட் பண்ணி, நான் கிராக்லயே பார்த்தேன். கிராக்லயே வந்து ட்விட்டர்லயே வந்துட்டு கிராக்ல யாரோ வந்து கிராக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோவே கிரியேட் பண்ண. எனக்கு அது புரியல. கீர்த்தி சுரேஷ் சொல்லி 2வது நாள் இப்படி நடக்குது அப்படின்னா எனக்கு புரியல. எந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்கானுங்களா, என்ன பண்ணிருக்க, என்ன இருக்கானுங்கன்னு எனக்கு புரியல. இல்ல இப்போ பயந்துட்டு சொல்லாம இருந்த நாட்கள் போய் இப்ப வந்துட்டு இத போடுறானுங்கன்னு யார் போடுறாங்களோ அவங்க பேரோடவே போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. பட் இப்பயும் வந்து ஏன்னா நீ உன்னோட ஒரிஜினல் போட்டோ போட்டு ஒரிஜினல் பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஹேண்டில வச்சு நீ போட்டனாக்கா உனக்கான அந்த அசிங்கம் உனக்கு தெரியும். நீ வந்து ஒரு ஃபேக் ஐடியில வரப்ப வந்துட்டு உனக்கு யாரோன்ற மாதிரி தான் இருக்கும். இதனால வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 3 கம்ப்ளைண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பையன் ஸ்ரீலங்கால இருக்கான், ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் அவன் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டான். எப்படி அது ஒருத்தன் போட்டுட்டு டீஆக்டிவேட் பண்ணாக்க முடிஞ்சிடுமா? அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டா அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம அவன் எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து அவன் என்ன யார் என்னன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 3வது பெட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து நீ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. நான் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி மாணவப்படுத்திருக்காங்க, நான் எப்படி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடியும்? ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்க முடியும்? இல்ல அந்த பொண்ணுதான் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுப்பாங்க எனக்கு புரியல. அந்த லிங்கை நான் கொண்டு போய் கொடுக்குறேன், இந்த லிங்க்ல தான் அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. முன்னையாவது ட்விட்டர்ல லிங்க் கொடுத்து ரெக்கவர் பண்ண முடியும், பழைய போஸ்ட் டெலிட் ஆயிருந்தாலும் ரெக்கவர் பண்ண முடியும். இப்ப அந்த ஆப்ஷனும் இல்லாம போயிடுச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியும். 3 கேஸும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இல்ல இது என்ன சொல்றது, இதுவும் ஒரு நடைமுறைக்கு வந்த ஒரு விஷயம் கடந்து போயிடணும்னு எதிர்பார்க்கறாங்களான்றது தெரியல. ஒரு ஆப் வருது, ஒரு விஷயம் வருது, இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா அதுல ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கதான் செய்யும். பட் கான்ஸ் வந்துட்டு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு அப்படின்றப்போ வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப நீ சொன்ன அந்த சூசைடுன்றது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்கிற ஒரு முடிவு. அது ஒன்றும் கலந்து ஆலோசிச்சு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி இல்ல சாயந்தரம் பண்ணலாமா மத்தியானம் சாப்பிட்டு பண்ணலாமா அது கிடையாது. அந்த மைண்டுக்கு வர்றப்பவே வந்துட்டு அந்த ஒரு பார்வைக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியாம பண்ற ஒரு விஷயம். நம்ம கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி இது பண்ணாக்கா இதுல நம்ம தப்பு என்ன இருக்குன்னுட்டுன்னு யோசிப்போம். அந்த யோசிக்க முடியாத சூழல் வந்துருச்சு ஒருத்தருக்குன்னா, இப்ப இவங்க கொடுக்குறாங்க நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சூசைடல் தாட் வந்தாக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் சூசைட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறானே, அப்புறம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னா சொல்ல போறான். எனக்கு புரியல இதோட கான்செப்ட் என்னன்னுட்டுன்னு. பெண்களுக்கு தயவு செய்து பாதுகாப்பு கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெண்களோட விருப்பம் இல்லாம இல்ல ஒரு விருப்பம் இல்லாமன்றதை விட ஒரு பெண் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றா, என்னோட போட்டோ இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அட்லீஸ்ட் அதுக்கு சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதுதான். இப்ப லைக் கீர்த்தி சுரேஷ், லைக் சின்மயி, இந்த மாதிரி வந்துட்டு நான் எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அதுக்கு கொஞ்சம் செவிசாயுங்கன்றதை தான் நாங்க கேட்டுக்கிறோம். இப்ப நான் கொடுத்த கேஸே வந்துட்டு சும்மா கிடப்பில இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்றதான் நான் நம்புறேன் நானு. சோ எனக்கு தெரியல இது என்ன எதுல கொண்டு போய் விடுறீங்கன்றது எனக்கு தெரியல. நிறைய நடிகைகளோட இமேஜஸ் இந்த மாதிரி தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்த்தது. ட்விட்டர் வந்துருச்சு, இன்ஸ்டால இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் தான் போயிட்டு. ஒரு காலத்துல ஒன்லி ஃபேன்ஸ்னு ஒரு சைட் ஆரம்பிச்சு அதுல வந்து நீங்க அன்றாடம் பண்ற வீடியோக்களை போடுங்கன்னு ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஒன்லி ஃபேன்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு பான் சைட் மாதிரி ஓடி. அடுத்து ட்விட்டர் எப்படி போகுதுன்னு தெரியல. ட்விட்டர்ல வந்து நீங்க எல்லா விதமான கண்டென்ட்டும் நாங்க அப்ரூவ் பண்றோம் எல்லாம், அது எப்படி போகுதுன்னு தெரியல. இல்ல நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, ட்விட்டர்ல வந்துட்டு நாங்கெல்லாம் வெரிஃபைட் பேட்ஜ் வாங்குறோம், அப்போ அதுக்கு உனக்கு மந்த்லி பேமெண்ட் நாங்க கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. நான் இவ்வளவு பே பண்றேன் உனக்கு, நீ எனக்கு என்ன சேஃப்டி கொடுத்துருக்க? என்னோட போட்டோ ஒருத்த வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றானா, நீ என்ன சேஃப்டி எனக்கு கொடுக்குற? அக்கவுண்ட் ஹேக் ஆச்சு, வெரிஃபைட் அக்கவுண்ட் ஹேக் ஆச்சு, என்ன சேஃப்டி இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுக்கு நான் உனக்கு பே பண்ண? அந்த ஒரு ப்ளூ டிக்குக்காக நான் பே பண்ணணுமா உனக்கு? எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா நான் ட்விட்டர் வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா அது ஒரு நான் வெரிஃபைட் டிக் வச்சுட்டு என்ன வெரிஃபைட் டிக் வாங்கினாக்கா கொஞ்சம் வந்துட்டு ஜென்யூனா இருக்கும் போஸ்ட் அப்படின்றத நம்புவாங்கன்றதுக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். நான் தண்டத்துக்கு பே பண்ணிட்டு இருக்கேன் மாசம் மாசம். எனக்கு ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல
ஒரு பேமெண்ட் எனக்கு வராத இடத்துல நான் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்ன்றது வந்துட்டு அந்த சோஷியல் மீடியா அந்த ஆப்போட இது வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றதுதான். எல்லா ஆப்பும் வந்துட்டு எல்லாமே இது பண்ணோம்னாக்கா எனக்கு சத்தியமா புரியல. ஒரு பெண்களை இப்படிதான் கொச்சைப்படுத்தி ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி தான் நீ ஆனந்தம் அடையணும் அப்படின்னாக்கா வந்துட்டு நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது வந்துட்டு உனக்கு உன் மைண்டுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுதான் அர்த்தம். சோ எனக்கு இது இன்னும் என்னத்த பேசி இவங்களுக்கு திருத்த முடியாது. அது அது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த இந்த டாபிக்க வந்துட்டு இது 5வது தடவை எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். ஒரு சிறுமிகள் பாலியல் இதுல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டாபிக்க வந்துட்டு நம்ம 5வது தடவை எடுக்கிறோம். நம்ம இந்த 4 வாட்டிக்கும் வந்துட்டு உனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. இது 5வது வாட்டிக்கும் உன ரிசல்ட் கிடைக்கல. அடுத்த சாப்டர் அடுத்த ஹீரோயின் யாருன்னா போடுறப்போ மறுபடியும் நம்ம இதே தான் பேச போறோம். சோ இது பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் கூட எனக்கு தெரியல. ரஷ்மிகா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்க, ரொம்ப நேஷனல் வைஸா வைரலா போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாங்க எனக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு புரியல. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. நீங்க அரெஸ்ட் மட்டும் காட்டுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் அந்த சைட் என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்களா? யாராவது கிடையாது. அந்த இமேஜ் எங்க இருந்து கிரியேட் ஆச்சுன்னு யாராவது ட்ரேஸ் பண்ணாங்களா? கிடையாது. அந்த வீடியோ எங்க இருந்து வந்துச்சுன்னு யாராவது பார்த்தாங்களா? கிடையாது. இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்த சைட் என்ன சைட்னு பார்த்து அந்த சைட்டை பிளாக் பண்ணணும். நீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பாலிசி கிரியேட் பண்ணணும். எதுவுமே பண்ணக்கூடாது. மோடியோடைய வாய்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு. என்ன சொல்ற, உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எண்ட் ஆஃப் த டே இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சொல்றேன் நான். ஒரு வாய்ஸை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஐ எம் நாட் ஓகே வித் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்றத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரஷ்மிகாக்கு வந்துட்டு அந்த ஒரு ரிசல்ட் ஆச்சும் கிடைச்சது. மட்டும் ஏன் மத்தவங்களுக்கு இல்லன்னு அப்ப எல்லாரும் பிஜேபியில சேர்ந்துடணும்னு அர்த்தம். ராஷ்மிகா வந்து பிஜேபி கிடையாது. ராஷ்மிகா அவங்களுடைய ஃபேமிலி வந்து பாரம்பரிய காங்கிரஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து எங்க இருந்து ப்ரெஷர் போகுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது எப்படி ப்ரெஷர் போயிருக்கு என்னங்கிறதான் தெரியல இப்போ. ஆனா ராஷ்மிகாவுக்கு மட்டும் ஒரு அரெஸ்ட் காட்டுறாங்க, மற்ற யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அரெஸ்ட் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப இது என்ன கணக்குல இவங்க வந்து விசாரிக்கிறாங்கன்னு புரியுது எனக்கு. ராஷ்மிகாவுக்கு அரெஸ்ட் காட்டினாங்க, பட் இன்னும் அந்த வெப்சைட்ஸ்லாம் ராஷ்மிகாவை அந்த அவங்க சொன்ன வெப்சைட்ஸ்லாம் அப்படியே தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். வீடியோஸ் வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதை தாண்டி ட்விட்டர்ல நிறைய இமேஜஸ் ரோல் ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு டெய்லி ஒரு ஒரு அக்கௌண்ட் காட்டிட்டு தான் இருக்கு. ட்விட்டர்ல ரேண்டமா ஒரு அக்கௌண்ட். இல்ல, எனக்கு நடந்தது வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் நானு. அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தப்போ வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல தான் இருந்தேன் நானு. எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஆச்சு. கொஞ்சம் நான் எந்திரிச்சு வரதுக்கு எனக்கு ஒரு 20 days ஆச்சு. பட் எனக்கு இப்போ அதை திரும்பி பாக்குறப்ப நான் யோசிக்கிறேன், நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம 20 நாள் ஏன் வேஸ்ட் பண்ணோம்னுட்டு நான் இன்னைக்கு யோசிக்கிறேன் நானு. பட் ஆனா அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் அதை ஃபேஸ் பண்றப்ப நமக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம் கொடுத்தது. என்னன்னாக்கா நம்ம குழந்தைங்க பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்ற ரிலேஷன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாட்ஸுங்க தான் நம்மளுக்கு வரும். சோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். அது கூட அது எந்த போட்டோ தெரியுமா எடுத்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட திவசத்துக்கு நான் போட்ட போட்டோவை எடுத்து வச்சு பண்ணாங்க. அதுதான் கொடுமை இல்ல கொடுமை. அப்போ ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனையை அங்க உருவாக்கிட்டு யாருக்கு கேட்கறதுக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டா என்னன்றது தெரியாது. அந்த ஒரு திவசத்துல நான் எடுத்த அந்த ஒரு போட்டோவை நான் அப்லோட் பண்ணதை வந்துட்டு அந்த போட்டோவை வச்சுதான் எனக்கு மார்பிங்கே பண்ணாங்க. சோ என்ன சொல்றது, கடவுள் என்ன பண்றாருன்றதை நாங்க பார்க்கதான் போறோம். எனக்கு என்ன சொல்றது, ஒரு டெக்னாலஜியும் கடவுளையும் வந்துட்டு லிங்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா சட்டம் எதுவும் செய்யலன்றதுனாலதான் வந்துட்டு கடவுளை கூப்பிடுறோம். சோ திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ட்வீட்ல கூட அந்த இமேஜ்ல ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்ல கூட நிறைய மார்க் இமேஜஸ் இருக்கு, நிறைய ஏஐ இமேஜஸ் இருக்கு, ஏஐ போட்டோஸ். அதை வந்து போலீஸ் சைட்ல இருந்து ஆராய்ந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த சைட்டை முடக்கினால் கூட நல்லதுன்னு நான். ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு ஆளை பிடிக்க முடியாதா? இல்லைங்க, பண்ணலாம். பட் என்னன்னா ஐபி அட்ரஸ் வந்து இப்ப யாரும் ஒரிஜினல் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றது கிடையாது, யூஸ் பண்றது இல்ல. எல்லாமே வந்து விபிஎன். முதல்ல இந்த விபிஎன்ங்கிறத இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். சைனா ஆப்ஸ் எல்லாம் நீங்க அலோவ் பண்ணல இல்ல, அது மாதிரி விபிஎன்ஸையும் நீங்க வந்து இந்தியாவில பேன் பண்ணா இந்த மாதிரியான குற்றங்கள் பெரும்பாலானது குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நிறைய விபிஎன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. விபிஎன் நீங்க யூஸ் பண்ணுங்க, தப்பே இல்லை. இப்ப நான் யூஸ் பண்றேன்னா நான் வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து நிறைய சைட்ஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகுது ரொம்ப லேட் ஆகுது. அப்போ விபிஎன் போட்டு யூஎஸ் இது போட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க ஸ்பீடா காட்டுது. இப்ப நம்ம ஹிண்டன்பர்க் அந்த இஷ்யூ வந்துச்சு இல்ல, அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ, அதுல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கும்போது எனக்கு விபிஎன் தான் தேவைப்படுது. ஏன்னா ஸ்பீட் கொடுக்குது. எனக்கு இங்க இருக்கிற இந்த ஸ்பீடுக்கு அங்க இருக்க அந்த டாக்குமெண்ட் நல்லா டவுன்லோட் பண்ண முடியல. அப்போ எனக்கு ஸ்பீட் தேவைங்கிறப்போ அப்போ நான் ஒரு விபிஎன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி
அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த VPN போட்டதுனால என்னுடைய லேப்டாப் வந்து இதாயிடுச்சு. உள்ள வந்து வைரஸ் வந்து டார்சன் அடிச்சு கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. நல்ல வேளை அந்த ஹிண்டன்பர்க் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சிருந்ததுனால அது பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. மற்ற எல்லா ஃபைல்ஸும் போயிடுச்சு. ஸோ VPN யூஸ் பண்ணாலும் அதுவும் கூட என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். அதுதான். சமூகத்துல இந்த மாதிரியான விஷயத்துக்கு VPN யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். அது என்னை பொறுத்தவரை தப்புன்னு நான் பாக்குறேன். சைனா ஆப்ஸை பேன் பண்ண மாதிரி VPNஸையும் பேன் பண்ணா ஓகே. இல்ல கவர்மெண்ட்லயே வந்து VPN யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தனியா ஒரு ஆப் கொண்டு வந்து இந்த மாதிரியான சைட்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த VPN பயன்படுத்தப்படாது, பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அந்த VPN ஆப்பை ரிலீஸ் பண்ணி மற்ற VPN ஆப்ஸ் எல்லாம் வந்து தடை செய்யப்படுதுன்னு கொடுத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும் இன்னும். கண்டிப்பா. சோ எனக்கு தெரியல, சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த செக்ஷன் நல்ல செக்ஷன்கள் எல்லாம் நிறைய இருக்கே தவிர வந்துட்டு யார் மேல இம்ப்ளிமெண்ட் பண்றதும் தெரியாம இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமான வருத்தமான ஒரு விஷயம் தான். இப்ப சின்மை அவங்க இமேஜஸ், குஷ்பு அவங்களோட இமேஜஸ் 2-3 இடத்துல இருக்கு. ஆமா இவங்க கஸ்தூரி போல்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க. ஆமா அவங்க அந்த இமேஜ்ல இல்லாததெல்லாம் அந்த இவனுங்க தனியா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பண்ணிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நான் பாக்குறேன். சோஷியல் மீடியால நிறைய வைரலா போயிட்டே இருக்கு. Facebookல கூட அவ்வளவா இல்ல. Facebookே டீசென்ட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. Facebook ஓகே, Facebook எனக்கு பிரச்சனையே இல்லை. Facebookல ரொம்ப சாஃப்டா போறானுங்க. இந்த மாதிரி இமேஜஸ் எங்கேயும் நான் பாக்குறது இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் எங்கேயும் பாக்குறது இல்லை. நான் ஏதாவது 1-2 அக்கௌண்ட் ஹேக் ஆனா அப்போதான் இந்த இமேஜஸ் போட்டோஸ் எல்லாம் வருது. என் அக்கௌண்ட் ஒன்ஸ் ஹேக் ஆச்சு, இந்த மாதிரி இமேஜ் வந்துச்சு. அப்போ நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்ஷன் எடுக்கல, அக்கௌண்ட் மட்டும் ரெக்கவர் பண்ணி இமேஜ் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. சைபர் கிரைம் அவ்வளவுதான் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்ஷன் வந்து நீங்க யார் ஹேக் பண்ணாங்கன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அவ்வளவுலாம் நம்ம பண்ண வேணாம். இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரியா அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுத்து இமேஜ் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க சைபர் கிரைம்ல. அது ஓகேவா இருந்தது. பட் அதுக்கப்புறம் யாரும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க Facebookல. அதனால ப்ராப்ளம் எல்லாம் போகுது. ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல அந்த பக்கமே வரது கிடையாது. எனக்கு வேணடா அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்விட்டர்ல பெரிய அளவுல இல்லாம இருந்தது. இப்போ ட்விட்டர்ல கம்ப்ளீட்டா பான்சைட் மாதிரி இருக்கு. இன்ஸ்டால இப்பதான் வளர்றானுங்க, பான்சைட் மாதிரி வளர்த்துட்டு கொண்டு போறாங்க. அது எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல. நிறைய ஆக்டர்ஸ், நிறைய என்ன சொல்றது, ஆங்கர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டோரியில டேக் பண்ணி போடுறாங்க. நான் அதெல்லாம் 2-3 ஆங்கர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் ஒருத்தங்க வந்து அவங்க ஸ்டோரியில அதை வந்து போடுறாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க பிளாக் பண்ணுங்க, நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் அதையும் பார்த்தேன். இன்னொரு ஆக்ட்ரஸ், எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து எனக்கு ரொம்ப சிஸ்டருங்கிற ரேஞ்சுக்கு நான் பழகிட்டு இருக்கிற ஒரு நிறைய பேசியிருக்கேன் அவங்களோட. அவங்கள மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. அது இன்ஸ்டால நிறைய ரீட்வீட்ஸ் போயிருக்கு. இன்ஸ்டால எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதை ரீட்வீட் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அதை வந்து இவங்க ஸ்டோரியில போட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு 100-150 ரிப்போர்ட் போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து இதாயிடுச்சு, டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா அதுக்கப்புறம் புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு எல்லா இதுலயும் இருக்கு. அது அந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருந்திருந்தா கூட ஓகே. பட் அந்த ஃபெசிலிட்டி இருக்குங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும், உனக்கு ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சோ ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கு வந்துட்டு ஒரு கால் பண்ணி ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு இல்லாம என்ன பண்றாங்கன்றதுதான் நமக்கு புரியல. இல்ல, ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஷூட் ஸ்பாட்ல பார்த்த ஒரு 2 to 3 years பேக் அவங்க என்கிட்ட அவங்களுடைய இன்ஸ்டா மெசேஜஸ் காட்டினாங்க. கம்ப்ளீட்டா வலிஞ்சிருக்கான், ரொம்ப வலிஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து அவன் ஃபேக் பண்ண இமேஜஸ்ல இருந்து வீடியோ வரைக்கும் அனுப்பியிருக்கான். எனக்கு இது எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. அந்த டைம்ல ஷி வாஸ் ஜஸ்ட் 17. அவங்க வந்து அப்பதான் விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் ஜஸ்ட் 17. அந்த பையன் வந்து +1 +2 படிக்கிறாங்கிற மாதிரி அவனுடைய ப்ரொஃபைல்ல இருந்தது. அவன் பிக்ஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தான். +1 +2 படிக்கிற வயசு இருக்கும். அவனுக்கும் 16-15 வயசு நம்ம இருக்கும். இந்த வயசுல எதுக்கு இப்படி அப்படிங்கிறதான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்ஸ்டால இப்பெல்லாம் வந்து சகஜமாயிடுச்சு, நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி தான் வருது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை போனேன், பட் வந்து ஆக்ஷன் எடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுத்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அந்த அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கு. அது தெரியல, ஆக்ஷன் எடுக்கிறது சைபர் கிரைம்ல என்ன இது ஆக்ஷன், என்ன இது வச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுல ஆக்ஷன் எடுக்கல.
இல்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் ஒரு 8 ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். 8 அக்கௌண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆக்ஷனே எடுக்கு. அவன் இமேஜஸ் ரிமூவ் பண்ணிட்டான், வீடியோஸ் ரிமூவ் பண்ணிட்டான், ஆனா அக்கௌண்ட் அப்படியே இருக்கு. சோ அதுக்கு முடிவு என்னன்றது தெரியல. சோ நம்ம அடுத்தது வரும், நம்ம அடுத்த இதுலயும் வந்துட்டு என்ன பேசணும்ன்றத நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இது நம்ம தொடர்கதை. இதுக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணாம அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏஐ வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பாலிசி ஏதாவது கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த மாப் இமேஜ் இந்த சைட்ஸ் எல்லாம் முதல்ல நீங்க மாப் இமேஜஸ் சைட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த சைட்டுங்கிறது கவர்மெண்ட்ஸ்க்கே தெரியும். அந்தந்த கவர்மெண்ட்கே வந்து நல்லது இந்த சைட்ல இந்த மாப் இமேஜ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். பட் அதை வந்து ஏன் முடக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து அதை ஸ்டாப் பண்ணாம அதை ஏன் வந்து முடக்காம வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நார்த் இந்தியாவில இந்த மாதிரி பேன் பண்ணாங்க அப்படின்னா அது அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ராஜஸ்தான் இது பீகாருக்கு போயிட்டு வந்தாங்க, சர்வே எலெக்ஷன் சர்வேக்காக போயிட்டு வந்தாங்க. அங்க இருக்கிற தமிழ் ஃபேமிலி ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு பான் சைட்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணணும்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பட் அப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா முதல்ல கலவரம் வெடிக்கிற ஸ்டேட் பீகாரா தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து வீட்டுக்கு 2 பேர்ல 3 பேராவது பான் சைட் பாக்குறவங்க, பான் வீடியோஸ் பாக்குறவங்க தான், மாப் இமேஜஸ் கிரியேட் பண்றவங்க தான் இங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையா சொன்னார். இதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நார்த் இந்தியாவில மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 ஸ்டேட் ஆகுது இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நார்த் இந்தியால சகஜமாயிடுச்சுங்கிறது. இப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவானுங்க அப்படின்னாரு. சோ பாக்கலாம் என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனை திரும்ப வந்துச்சுன்னா என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றத பாக்கலாம். இப்ப சின்மயியோட சொல்ற ஒரு குற்றச்சாட்டு கூட என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம். பார்த்துட்டு மேற்கொண்டு பேசுவோம் நரேஷ்.